டேய் டேய் நில்லுங்கடா. டேய் மெதுவா ஓடுங்கடா, நானும் வரேன். டேய் வழி விடுங்கடா. ஏற்கனவே ஹைட் ப்ராப்ளம். அட எவன்டா இவன் இப்படி ஓட வைக்கிறான்? டேய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிச்சா அவனோட மூஞ்சி முகரையெல்லாம் பேந்து போயிடணும். அடிங்கடா. அடிச்சது யாருன்னு கிளாரிட்டி இல்லனா லைஃப் ஃபுல்லா கன்ஃபியூஷன் தான். நான் தான்டா சிவா. அடேங்கப்பா. அண்ணா இவெல்லாம் உன் முன்னாடி கால் தூசிக்கு சமண்ண. ஏய் நில்றா. படம் பார்த்தது இல்லையா? வில்லன் எப்பவும் கிளைமேக்ஸ்ல வரணும். முதல்ல இந்த சில்ட்ர பசங்களை அனுப்புடா. ஏய் போங்கடா. ஏப்பா ஐயோ. டேய் சொல்லுங்கண்ணா. எல்லாம் கத்தி எடுங்கடா. இவன் சாவு சத்தத்தினால சென்னை முழுக்க எந்திரிக்கணும். தமிழ்நாடு முழுக்க கலங்கிடணும். தோபாரா செஞ்சிருவீங்களோ? டேய் எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலடா. என்ன விட்டுருக்கடா டேய். டேய் நில்றா, நில்லு. புடிங்கடா. டேய் அவனை புடிங்கடா. டேய் டேய் புடிங்கடா, புடிங்கடான்னு சொல்றேன்ல. புடிங்கடா அவனை. டேய் விடாதீங்கடா, புடிங்கடா அவனை. என்ன அடிக்க வந்திருக்கீங்க? ஆமாடா. அப்ப வாங்கடா. டேய் எழுந்துருங்கடா, எழுந்துருங்கடா. டேய் பீர் வாங்கி கொடுத்தேன், பிரியாணி வாங்கி கொடுத்தேன். எழுந்துருங்கடா. டேய் 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 புடிங்கடா. டேய் புடிங்கடா அவனை. புடிங்கடா. டேய் புடிங்கடா அவனை. டேய் புடிங்கடா. அப்பா. டேய் என்னடா இவன் குரங்கு மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம அப்படி போய் பிடிக்கலாம் வா. டேய் என்ன புடுறா. டேய் டேய் வழிக்கு விழுந்துற போறடா. புடிடா புடிடா. டேய் மெதுவாடா. அப்பா மெதுவா மெதுவா மெதுவா. ஓடு ஓடு ஓடு. சீக்கிரம் போ. புடி அவனை. ஓடு. டேய் ஓடுறது மெதுவா ஓடுங்கடா. அட போங்கடா. நீங்களே போய் புடிச்சிட்டு வாங்கடா. போங்கடா. அம்மா அப்பா. அண்ணா என்ன உட்காந்துட்டீங்க? வாங்க நான் பிடிக்கலாம். சரி போ. புடி புடி புடி. அம்மாடி. அட ஐயோ. ஐயோ. அம்மா. என்ன எதுவும் செஞ்சிடாத அண்ணா. என்ன விட்டுருங்கண்ணே. நான் என்னோட ஊருக்கே போயிடுறேன். இன்னும் அடிக்கவே இல்லடா. இன்னும் அடிக்கலையாண்ணே? பல்லாவரம் பழம்னு சொன்ன. பழம் தானே, ஆனா ஆப்பிள் பழம் மட்டும் கிடையாதுண்ணே. வெறும் நேந்திரம் பழம்ண்ணே. என் கலரை பாருண்ணே. என்னை விட்டுருண்ணே. நான் ஊரை பார்த்து போயிடுறேண்ணே. டேய் நீ என்னடா போறது? நானே ஜாலியா கோவாக்கு போய் செட்டில் ஆக போறேன். ஹாப்பியா என்ஜாய் பண்ண போறேன். வரட்டா? ஏ கடவுளே, நீ என்ன காப்பாத்திட்ட. இனிமே பல்லாவரம் பழம் தான். மேகம் கருக்குது மேகம் கருக்குது தக்கச்சுக்கு 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 தக்கச்சுக்கு. சூப்பர் நேச்சர், பியூட்டிஃபுல் வாஸ்து. பாதி ரோடு இவனாலே காணும். ஓ அற்புதமான லொகேஷன்.
உங்களது நல்ல டேஸ்ட் சார். கரெக்டாக சொன்னீங்க. அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, சொம்போட வயலுக்கு போகிறதும் ஆற்றுக்கு போய் குளிக்கிறது செம்மையாக இருக்கும்னு. வாவ், சூப்பராக சொன்னீங்க சார். அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கல்ல? பிரம்மாண்டமாக ஃபாலோ பண்ணுறேன் சார். ஓகே பிரதர், கொஞ்சம் லேட்டானாலும் வேலையை மட்டும் பக்காவாக முடிச்சுட்டு மெதுவாக வாங்க. சரியா சொன்னீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நான் பக்காவாக முடிச்சுட்டு தான் வருவேன். ஓ, நம்ம மனுஷங்களா இருந்துக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இத்தனை தடவை போறோம்னா பாவம். வாயில்லாத வண்டிங்க பெட்ரோல் குடிக்கிறது தப்பே இல்லை. என்னோட வண்டி. டேய் நில்றா, டேய் நில்றா. ஏய் ஏய் அப்பா, டேய் இதுக்காட வாய்க்கிடியே பேசுன? கடவுளே, எனக்கு வரப்போற புருஷனுக்கு சூர்யா மாதிரி பலசாலியா இருக்கணும், ரஜினி மாதிரி ஃபேன்ஸ் இருக்கணும், ஆர்யாக்கு இருக்கிற மாதிரி 6 பேக் கூட இருக்கணும், விஜய் மாதிரி கூட அழகா இருக்கணும், அஜித் மாதிரி நல்ல பவரா இருக்கணும், சிம்பு மாதிரி நல்ல ஸ்டாமினாவா இருக்கணும். அதோட சேர்த்து காரு பணம் எல்லாம் இருக்கணும். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா? உங்க தொப்பா மாதிரியே வயசான ஆள பொண்ணு பார்க்க அனுப்பி வச்சிருக்கீங்க. என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது சாமி. சொத்துக்காக நான் அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சாரி, உனக்கு தான் தெரியும்ல, என் பேரு பானுமதி, பரமக்குடி பானுமதி. இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்காம தான் நான் ஓடி போறேன். என்ன நீங்க தான் காப்பாத்தணும் சாமி. ஓம் கணபதி பாப்பா மோரியா. இந்த சில்லற திருட்டெல்லாம் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு எப்படியோ இந்த காரை நைஸா லவுட்டிட்டு வந்துட்டேன். இனி டைரக்டா கோவா தான். அங்க எதையாவது பண்ணி செட்டில் ஆயிடணும். உங்க கோஆப்ரேஷன் இருந்தா திருடனா இருக்கிறேன்னா டான் ஆயிடுவேன். ஒன் ரெக்வெஸ்ட் சுவாமி, கேட்காமலே காரே கொடுத்துருக்கீங்க, பக்கத்தில் ஒரு ஃபிகரையும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா நன்றி கடனோடு இருப்பேன். நான் சொல்றதை செய்வேன்னு உங்களுக்கு தெரியும். கடவுளே கடவுளே கடவுளே, சீக்கிரமா யாராச்சும் லிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். லிஃப்ட் ப்ளீஸ். பாப்பா செம்மையா இருக்கு. டிராப் பண்றீங்களா? கண்டிப்பா வாங்க. ஐயோ, உள்ள யாரும் இல்லையே. அப்பனா நான் வர மாட்டேன். இந்த பொண்ணுங்க எப்பவுமே எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ப மாட்டாங்க, ஏமாத்துறவனுங்களை தான் நம்புவாங்க. வந்தா வாங்க, இல்லைன்னா நான் பாட்டில் கிளம்புறேன். இல்ல இல்ல, நான் வரேன். அப்படின்னா வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. சுவாமி, என்னது இது? கேட்ட உடனே பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க. ஐயோ செம்ம சாமி, நீங்க செம்ம செம்ம. தேங்க்யூ 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 சுவாமி. இன்னும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. என்ன? என் பேரு பானுமதிங்க. எந்த ஊரு? என் ஊரு பரமக்குடிங்க. இப்ப எங்க போறீங்க? எங்க சொந்தக்காரங்களோட கல்யாணத்துக்கு போறீங்க. ஐயோ, இவன் மொத்தமும் தங்கமாவே இருக்கா? இவளுக்கு சொத்து பயங்கரமா இருக்கும் போல இருக்கே. கேட்டு தெரிஞ்சுப்போம். அதெல்லாம் பரவாயில்லங்க. பரமக்குடியில நமக்கு எந்த அளவுக்கு சொத்து இருக்கும்? அடேங்கப்பா, பரமக்குடியில இருக்க பாதி இடம் எங்களோட சொத்து தாங்க. ஒரு காலத்துல இப்போ எங்க தாத்தா முனியாண்டியப்பன் ஜல்லிக்கட்டுல 100 ஏக்கர் நிலத்தை இழந்துட்டாரு. மீதி இருந்த 70 ஏக்கரு கோழி பந்தயத்திலயும் சீட்டாட்டத்திலயும் எல்லாத்தையும் விட்டுட்டாரு எங்க அப்பா. ஓஹோ, மேட்ரு புரிஞ்சுதுங்க. ஓட்டிருக்கிற தங்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை போல இருக்கே உங்களுக்கு. ஆமாங்க, அதனாலதான் எங்க வீட்டுல சொத்துக்காக என்ன ஒரு கிழவனுக்கு கட்டி கொடுக்கலான்னு பார்த்தாங்க. ஓஹோ அப்படியா? இவங்க தாத்தா எப்படியோ இவங்க சொத்தை கரைச்சிட்டான். இவளை எப்படியாவது மயக்கி இவன் நகையெல்லாம் அடிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். அப்புறம் இவளை எங்கேயாவது இறக்கி விட்டு நம்ம அப்படியே கோவா போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். எப்படி பார்த்தாலும் லட்சக்கணக்கில் தேருன்னு நினைக்கிறேன். இவன் என்னை இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை திருடனா இருப்பானோ? ஐயோ, இப்பதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் விட்டோம்னா இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான் போல இருக்கு. எதுக்கும் நம்ம ட்ரெஸ் மாத்திக்க வேண்டியதான். கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. எதுக்கு? இப்போ வந்துடுறேன், ஒரு 2 minutes. எங்க எங்கங்க? வரேன் இருங்க. ஏய், யாருமா நீ? நான் தாங்க பானுமதி, பரமக்குடி பானுமதி. நம்ம வெளில போன வந்த கெட்டப்பே மாறி போயிருக்கு. இவ கொஞ்சம் ஏட கூடமா தான் இருப்பா போல ஏத்த மாதிரி மாறணும் இல்லைங்க. அது சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லவே இல்ல. நான் வந்து ஒரு பிசினஸ் மேக்னெட். ஓ, என்ன பிசினஸ்?
அது புதுசாக மார்க்கெட் ஏதாவது கார் வந்துச்சுன்னா அதை எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பேன். ம், அது சரி. இப்ப நீங்க எங்க போறீங்க? நான் இப்போதைக்கு கோவா வரைக்கும் போகிறேன். ஓ, அப்படின்னா நானும் உங்க கூட வரலாமா? நீங்கள் ஏன் கூட கோவா வரீங்களா? ஏ ஒய் நாட். எலி பூனை கிட்ட மாட்டிக்கிச்சு. எஸ். வாவ், பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட். ரொம்ப அழகா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் உள்ள போலாவா? அதனால தானே கார் அங்கேயே விட்டுட்டு நம்ம இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம். ஹே சேகர், இவ்ளோ தூரம் காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க. என்ன பண்ண போற நீ? இந்த அழகான பொண்ண அம்மாவா ப்ரோமோட் பண்ண போறேன். பாரு, ஆசை தோசை அப்பள வடை எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணாதான் ஸ்பெஷல். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணலாம்ல? வேண்டாம் வேண்டாம் சேகர், ப்ளீஸ். யூ நாட்டி. ஹேய் நில்லு டார்லிங், ப்ளீஸ். எக்ஸ்ட்ராடினரி லொகேஷன். ப்ளீஸ் சேகர், என்ன ஒரு போட்டோ எடு. Why not? Sure. உன்னை அழகா இத்தனை போட்டோஸ் எடுத்திருக்கேன்ல, எனக்கு எதுவும் ட்ரீட் இல்லையா? ட்ரீட்டா? என்ன ட்ரீட் வேணும்? ஏன் உனக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும்னு? ஏய் பிரக்ஞா, நில்லு நில்லு. நைஸ் ரொமான்டிக் பிளேஸ்ல. ஹேய், நோ வேண்டாம். சேகர் வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ப்ளீஸ். வாட் ஹேப்பன்? வாங்க இருந்து போயிடலாம். சரிமா போலாம். வா சீக்கிரமா. பிரக்ஞா, என்னாச்சு? எழுந்துரு பிரக்ஞா. பிரக்ஞா எழுந்துரு, எழுந்துரு பிரக்ஞா. என்னாச்சு பிரக்ஞா? ஏன் இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்க? குட் மார்னிங் அண்ணா. பிரவீன் எங்கம்மா? வந்துட்டு இருக்கா அண்ணா.
பிரவீன். அண்ணா, பிரவீன். ஹாய் பிரவீன். சும்மா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. ஆமாங்க, இவனா எனக்கு உயிர். குட். அது சரி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் ஜாப். ரிலையன்ஸில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உன் சேலரி எவ்வளோ? ஒரு 25,000 வரைக்கும் வரும் சார். ஸ்டோர் கீப்பர் சேலரி 25,000. டேடியை சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா? விருப்பப்பட்டவனோட எங்க வேணாலும் வாழலாம்ண்ணா. நீங்க என்னதான் பணக்காரனுக்கு கட்டி கொடுத்தாலும் நான் சந்தோஷமா வாழ முடியாது. ஆனாலும் நாங்க 2 பேருமே ஜாப் போறோம். அப்பா நம்மள செல்லமா வளர்த்தது இதுக்காக தானா? இப்ப ஏற்பட்டவனை கட்டிப்பியா? ஆனாலும் நீ ஜாபுக்கு போறியா? ஏய், எங்களை பத்தி தெரியும்ல, எப்படி பார்த்துப்ப? உங்கள் தங்கச்சி மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் கால் செவந்து போகாமல் கண்ணில் தண்ணி வராமல் இதயத்துக்கு பக்கத்தில் வச்சு பார்த்துப்பேன் சார் அவளை. சார், பூ மாதிரி வச்சு பார்த்துப்பேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் தங்கச்சியோட காலில் மண்ணு ஒட்டாமல் பார்த்துப்பேன் சார். அப்படியா? காலில் மண்ணு ஒட்டாம பார்த்துப்பியா? பிரவீன் அண்ணா, அண்ணா அண்ணா வேணாண்ணா, அண்ணா ப்ளீஸ் அண்ணா, வேணாண்ணா. அண்ணா அண்ணா வேணாண்ணா, விட்டுருங்கண்ணா. அண்ணா விட்டுருங்க. அண்ணா 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 ப்ளீஸ் அண்ணா, பிரவீன் அடிக்காதீங்கண்ணா. அண்ணா 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 கொஞ்சம் இருங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா. அண்ணா அண்ணா பிரவீன் அடிக்காதீங்க. பிரவீன் பிரவீன் அண்ணா அண்ணா தள்ளு. பிரவீன் பிரவீன், நீ என்ன உண்மையிலேயே நேசிக்கிறதா தான் எங்க அண்ணன் அடி. அவர் உங்க அண்ணன் சொல்றத நான் தானே போய் அடி. ஏய், வாடா. பிரவீன் சீக்கிரம் ஓடிடலாம். வா வா வா, போயிடலாம் வா. ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. நிறுத்து நிறுத்து. ஒரு நிமிஷம் போனு கொடு. ஏய், யாருக்கு பண்ணிட்டு இருக்க? என் அண்ணாக்கு. ஐயோ, இப்போ உங்க அண்ணனுக்கு எதுக்கு? இரு சொல்றேன். ஹலோ அண்ணா, உனக்கு எப்படி இருக்கு? ஏய், மரியாதையா சொல்றேன், வீட்டுக்கு வந்துரு. இல்ல அண்ணே, உனக்கு எப்படி இருக்கு? நீ எப்படி இருக்கன்னு சொல்லு. நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுவேன்னு நினைச்சே பார்க்கல. சொல்றது கேளு, வீட்டுக்கு வந்துரு. அண்ணா நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ வீட்டுக்கு வா. நான் வரேன், நீ போன வை. ஹே, அண்ணனுக்கு எதுவும் ஆகலையா? ஹாப்பி. வா, கோவாக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். எல்லாரையும் சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். அட இங்க பாருப்பா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீயும் ஜாப்ல இருக்க, நானும் ஜாபுக்கு போறேன். ஹாப்பியா இருக்கலாம். 2 பசங்களை பெத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களே ஒத்துக்க போறாங்க. அடே புருஷா, கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. சரி ஏறு.
வண்டி நின்னு போச்சு. நீ இறங்கு. என்ன இப்போன்னு பார்த்து நின்னு போச்சு? பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. சுமா 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 எங்க இருக்க சுமா? சுமா 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 என்ன பிரவீன்? பயந்துட்டியா? நான் எப்படி பதறி போனேன் தெரியுமா? திடீர்னு என் மூச்சே நின்னு போய் உயிர் போன மாதிரி ஆயிடுச்சு. இனி எப்பவும் என்னை விட்டு போகாத. இல்ல இல்ல, இனிமே நான் ஒரு நொடி கூட உன்னை விட்டு போக மாட்டேன். ஐ லவ் யூ தங்கம். ஐ லவ் யூ டூ பிரவீன். என் மேல எவ்வளவு பாசம் இருக்கு, எனக்காக எவ்வளவு பதட்டப்படுவேன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் சின்ன டெஸ்ட் பண்ண. நான் நினைச்சதை விட நீ ரொம்பவே ரியாக்ட் பண்ணிட்ட. என் உயிர் போற வரைக்கும் என்னை விட்டு போகாத அளவுக்கு பாசம் காட்டுற. என்னை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல யாரும் இல்ல. என் உயிர் மூச்சு, நான் வாழ்ற வாழ்க்கை இன்னில இருந்து உனக்காக தான் பிரவீன். இனி வாழ்க்கை ஃபுல்லா என் மேல இப்படி அன்பா இருப்பல. எங்க அம்மா மேல சத்தியம், உன்னை இதயத்துக்கு பக்கத்துல வச்சு பார்த்துப்பேன். இது போதும் பிரவீன். என் அண்ணன், என் அப்பா, எங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் நம்ம காதலை பார்த்து அவங்க பண்ண தப்ப புரிஞ்சுக்கணும். பசங்க மேல இருக்கிற காதல், பெரியவங்களுக்கு இருக்கிற அந்த கெட்ட எண்ணம் நம்ம காதலால ஒழியணும். போலாமா தங்கம்? பிரவீன், இதுக்கு மேல வேண்டாம் பிரவீன். ஐயோ, என்னாச்சு தங்கம்? பிரவீன், இங்கெல்லாம் மிருகங்கள் இருக்குமா? இங்க மிருகங்கள் தான் இருக்கும், மனுஷங்க இருக்க மாட்டாங்க. போலாம். பிரவீன் பிரவீன், இல்ல இல்ல, ஒரு 2 hours, இல்ல இல்ல, சாயந்தரம் வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாம். இங்க இருக்கலாமா இல்ல இங்க ஏதாவது பண்ணலாமா? ஐயா, ஆசைய பாரு. ஏய் சுமா, நெல்லு. ஹே பிரவீன், என்ன திடீர்னு? இங்கதான் யாருமே இல்லையே, அதுலயும் அழகான என் அன்பு காதலியோட முத்தங்கள் உல்லாசம் எதுவும் இல்லைன்னா
கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு இல்லையா பிரவீன்? கல்யாணம் பண்ணிக்கலனா தானம்மா தப்பு. இப்போ சும்மா சீக்கிரம் வா 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 ஓடு சீக்கிரம் சீக்கிரம் போ 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 போ. சும்மா சும்மா என்னாச்சு? சும்மா எந்திரி வா 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 வா. சும்மா ஓடு பாத்து போ. சும்மா வா சீக்கிரம் வா. இந்த பக்கம் போலாம் வா. அந்த பக்கம் போலாம் வா 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 வா. இந்த பக்கம் வழி இல்ல. நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. வா சீக்கிரம் வா. சும்மா பாத்து வா வா. You and me forever walking. See the song that sings forever. அடடடடடடா என்னம்மா இருக்கா. சொர்க்கத்திலிருந்து வந்த தேவகண்ணி மாதிரி இருக்காடா. இந்த தேவகண்ணி நம்ம 2 பேர்ல யாருக்குடா கிடைப்பா? ஏய் 2 பேருக்கு இல்லடா 3 பேருக்கு. யாரா அந்த 3வது ஆளு? அங்க பார். நான் அப்பவே சொன்னல நம்ம மூஞ்சிலாம் செட் ஆகுதுன்னு. அவன் தான் ஹீரோ. நம்ம மூஞ்சிக்கெல்லாம் யாரும் செட் ஆக மாட்டாங்க. மூடிக்கிட்டு வா போலாம். சாகர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாகர். இப்படி சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லையா? ஸ்னேகா, நம்ம இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளை கண்டிப்பாக பிரித்து வச்சிருவாங்க. அதுவே நம்ம கோவாக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன்லாம் முடிச்சு திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவோட சேர்த்து உங்கள் அப்பா அம்மாவையும் சம்மதிக்க வைக்கிறேன். சரியா? பயமா இருக்கு சாகர். நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். பெரிய ஆபத்துல இருக்கீங்க. யாரு வர சொன்னா எதுக்கு வந்திருக்கீங்க? நீ யாரு, எதுக்காக மிரட்டிட்டு இருக்க? ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீங்க எவ்வளவு ஆபத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, உங்களை எல்லையை தாண்டி விடுறேன். வண்டி எடுங்க. வண்டி எடுங்க.
இப்போ உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா உங்களுக்கு கண்டிப்பா ஆபத்து காத்திருக்கு. ஜாக்கிரதையா போங்க. போங்க. ஏய் ஸ்னேகா, என்னாச்சு? ஐயோ ஓகே. ஓகே ஓகே. அப்புறம் நீ ஏன் பயப்படுற? ஏதோ தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. சரி, நான் போய் மெடிசின்ஸ் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ என் பக்கத்துல இருந்தாலே போதும். ஒன்றும் ஆகாது, நீ எதுக்கும் பயப்படாத. கூல். யாரையுமே காணோம். என்னவோ ஸ்னேகா, 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 ஸ்னேகா. என்னாச்சு சாகர்? என்ன கீழே படுத்துட்டு இருக்க நீ? ஆமா, நான் எதுக்கு கீழே படுத்திருக்கேன்? சரி, மேலே படு. உட்காரு. மறுபடியும் எவன் தான்டா இதை பண்றது? சரி, முடிஞ்சாவா? டேய், ஒரு நிமிஷம். யார் நீ? இந்த கெஸ்ட் ஹவுஸ் மேனேஜர். அதுக்காக பெல் அடிப்பியா? நான் அடிக்கலையே. ஸ்டூபிட் ஃபெல்லோ. ஷிட். ஸ்னேகா, நீ ரொம்ப சோர்ந்து போயிட்ட. சாப்பிட ஏதாவது நான் வாங்கிட்டு வரேன், ஓகேவா? சரி. சாரி சார், நான் யார் கதவும் தட்டல. இனிமே யார் கதவையும் தட்ட மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். ஸ்னேகாவுக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு கேட்க வந்தேன். சார், நான் சாப்பிட்றதுக்காக ஒரு பார்சல் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை தரேன். தேங்க்ஸ் பிரதர், கொண்டு வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துக்கிட்டு வரேன். ஓகே. தேங்க்ஸ் பிரதர். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. Do 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 ah ba do da. Do we do ah. அண்ணா, யாரா அது இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்றது? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? வந்ததுல இருந்து நீ அதானே பண்ணிக்கிட்டு இருக்க. ஏதாவது தேவைப்பட்ட நானே கால் பண்றேன். போ, மறுபடியும் டோர் தட்டாத. அண்ணா, யாரும் பார்க்கல.
சாகர் வேண்டாம் சாகர். ப்ளீஸ் ஒரு முத்தம் கொடு. தூக்கம் வருது சாகர், ப்ளீஸ். ப்ளீஸ் ஒரே ஒரு முத்தம் டி. வேண்டான்னு சொல்றேன்ல. ஷிட். Cheers. என்னடா இந்த பொண்ணுங்க இப்படி அடம் பிடிக்கிறாங்க? ஆமாண்ணே. அது சரி, என்னாச்சுண்ணே? நொடியில மனசை மாத்திக்கிறாங்கடா. அது எப்படிடா முடியும்? எதுவா இருந்தாலும் உடனே மாத்திக்கிற சக்தி அந்த பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அண்ணா, நான் பொல்லாதவன், இல்லாதவன். எங்க நம்மாலு அண்ணா? அடடா, அண்ணனை பத்தியா எனக்காக சரக்கு விட்டுட்டு போயிருக்காரு என் செல்லக்குட்டி. அண்ணே, எவன்டா இவன் நல்ல மூட்ல இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்றான். சாகர், ஸ்னேகா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சுனில் கிட்ட பேசிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்து படு. அண்ணே, நான் அப்பவே சொன்னேன்ல, அவங்க தூங்கல. அது ஒரு விதமான சிக்னல். கோ ப்ரோ கோ. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஓகேடா. வெரி குட், வெரி குட். ஆல் தி பெஸ்ட். சாகர் வேண்டாம். ஏய் படு. ஏய் வேண்டான்னு சொல்றேன்ல. கையெடு. படு. ஸ்னேகா, எழுந்துரு, உட்காரு. என்ன இங்க வந்து படுத்திருக்க? என்னாச்சு ஸ்னேகா? ரூம்ல ரூம்ல அந்த ரூம்ல தான் என்ன? ராத்திரி இங்க பேய்
பயந்துட்டேன் சாகர், ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். முதல்ல அங்க என்ன நடந்துச்சு? சாகர், சாகர், ஐயோ சாகர். ஸ்னேகா, ஸ்னேகா, நீ வெறும் கெட்ட கனவு கண்டிருக்க, அவ்வளவுதான். நீ ரொம்ப பயந்து போயிருக்க. நான் தான் இருக்கேன்ல உன் கூட, நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல. நான் இருக்கேன், வா வா. காதல் இது, இது காதல் இது. ஓ லவ் 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 லவ், காதல் இது, இது காதல் இது. பாரு 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 என்ன 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 என்ன, பாரு 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 என்ன என்ன என்ன, பாரு 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 என்ன 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 என்ன. ஓ ஓ ஓ ஓ மை லவ், இது காதல் இது, இது காதல் இது, இது காதல் இது. இது இது காதல் காதல் தானே. இது காதல் இது, இது காதல் இது, இது காதல் இது. Oh love, oh love. ஐம் ஸோ லக்கி. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் கோவாவில் ஒரே ரூமில் ஒரே பெட்டில். எஸ் செல்லம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணலாமா? ம். ஒன் மினிட் ஓகே, 1 minute. யாஹூ, இன்னைக்கு நான் நினச்சதை நடக்க போகுது. ஆனால் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. கமான் சேகர், கமான் கமான். எஸ். பொண்ணுங்கன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்கரமாடா? உங்களுக்கு எங்க உடம்பு மேல இருக்கிற ஆசையில கல்யாணம்னு போய் சொல்லுவீங்களாடா? ஏய்
ஸ்னேகா யாரா ஸ்னேகா? உன் தோலை உரிச்சிருவேன். என்னாச்சுன்னா? ஸ்னேகாக்குள்ள ஏதோ ஆவி பூந்திருக்கு போல இருக்குடா. நீங்க ஏதோ பேய் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன தர்மடி அடிச்சிட்டாடா. என்னண்ணே என்ன பேசுறீங்க? டேய் இருக்குடா. பேயும் இல்ல ஆவியும் இல்ல. செம்மடி வாங்கிட்டேன்டா. நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் வேணாடா. நான் போய் பார்க்கறேன் இருங்க. பேயா ஆவியா சொல்றேன். டேய் டேய் இருங்க இருங்க வர வர. அட அப்படியே படத்துல வர மாதிரியே பண்றா. ஆவிங்க கிட்ட பேய் கிட்ட விளையாடி இருக்கேன் தெரியுமா? தெரியுமா? பல்லாங்குழி நொண்டி ஆட்டம் எல்லாம் விளையாடுவேன் உனக்கு தெரியுமா? ஏய் நீ கொள்ளிவாய் பிசாசா? யாரா உனக்கு அக்கா? அற்புதமா இருக்கு இந்த பிளேஸ். ஏய் ஸ்னேகா இரு. ஏய் இரு நேஹா. ஏய் பாத்து கீழே விழ போற. பாத்து போ. கம் ஆன். ஸ்னேகா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? யாரா ஸ்னேகா? நீ என்ன பிடிச்சனா நான் உனக்கு ஒன்று தருவேன். என்னது? அதுதான் புடி. ஸ்னேகா கொஞ்சம் இரு ஸ்னேகா. இரு ஸ்னேகா நில்லு. ஸ்னேகா விழுந்துற போற. நில்லு ஸ்னேகா. ஏய் என்ன பிடிக்க முடியலையா? ஏய் ஸ்னேகா உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஏய் யாருடா ஸ்னேகா? என்ன பிடிச்சேன்னு வச்சுக்கோ உனக்கு ஒன்று தரேன். ஏய் ஸ்னேகா ஸ்னேகா இரு. ஸ்னேகா ஸ்னேகா நில்லுன்னு சொல்றல. ஏய் ஸ்னேகா இரு. ஸ்னேகா ப்ளீஸ் நில்லுன்னு சொல்றல. ஸ்னேகா ஏய் வா என்ன புடி. வா வா. ஏய் ஸ்னேகா நில்லு. ஸ்னேகா நில்லு. ஸ்னேகா நில்லுன்னு சொல்றல. வா வா வா. ஏய் யாரா ஸ்னேகா? ஸ்னேகான்னு சொன்னா கொன்னுடுவேன். ஸ்னேகா 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 எங்க இருக்க? ஸ்னேகா ஸ்னேகா ஷிட். ஸ்னேகா 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 ஸ்னேகா. ஹாய்ண்ணா. சுனில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் ஸ்னேகா மறைஞ்சு போயிட்டாடா. என்னென்ன சொல்றீங்க? முதல்ல என்னதான் நடந்தது? சுனில் நானும் ஸ்னேகாவும் ஒரு இடத்துக்கு போனோம். அங்க ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அங்க போன உடனே ஸ்னேகாவோட மூடு மாறி போச்சு. ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டா. பெருசா கத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நான் ஸ்னேகா இல்லைன்னு சொல்லி நடந்துக்கிட்டா.
மறைஞ்சு போயிட்டா. அங்க அக்கம் பக்கம்லாம் தேடி பார்த்தேன், அவளை எங்கேயுமே காணோம். நொந்து போய் வந்துட்டேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாது சுனில். சும்மா இருங்கண்ணே, உங்க ஸ்னேகாக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு. அவர் உங்க ஸ்னேகா எங்க இருந்தாலும் அவர் சக்தியால வரவழைச்சிருவாரு. நாம உடனே அவர்கிட்ட போலாம் வாங்க. சுனில், என் ஸ்னேகா எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருவா. கண்டிப்பா கிடைப்பாங்க. நீங்க முன்ன மாதிரியே சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்க. என்ன நம்பி என் கூட வாங்க. வணக்கம் சாமி, உட்காருங்க. சுவாமி. சுவாமி, நீ என்ன சொல்ல வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். உன் காதலி காணாம போயிட்டா. இன்னும் கொஞ்சம் தாமதமாகிருந்தா இறந்து போயிருப்பா. சுவாமி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உன் காதலி எங்க இருந்தாலும் நான் கூட்டிட்டு வரேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரிங்க சுவாமி. ஓம் காளி மாதா. மிதி 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 மித்தவா. கபாலிகா கதம். கபாலிகா. மிதி 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 மித்தவா. ஏய் உட்காரு. ஏய் என்கிட்ட வச்சுக்காத. ஏய் யார் நீ? என்கிட்ட வச்சுக்கிட்ட சாம்பல் ஆயிடுவ. நீ முதல்ல அந்த பொண்ணுல இருந்து வெளியே வா. வேண்டாம் கபாலிகா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஓ ஓ. யார் நீ? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? நான் பண்ணது ஒன்றும் தப்பு இல்ல. ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்க பொண்ணுங்களை காப்பாத்திட்டு இருக்கேன். ஏன்னா நீயும் ஒரு ஆம்பளை தானே, அது உனக்கு எப்படி புரியும்? அதனாலதான் இப்படி என்ன வேதனைப்படுத்தி அடைக்கணும்னு பாக்குற.
முதல்ல உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? நான் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? எதுக்காக? திரிஷா, இந்த ஃபைலை மேனேஜர் கிட்ட கொடுத்துருமா? ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரவி. உட்காருங்க. ஒரு வேலை இருக்குதுப்பா, ரொம்ப சாமர்த்தியமா டீல் பண்ணணும். நம்ம டீம்ல அந்த மாதிரி பண்றதுக்கு யார் இருக்காங்க? வேற யாரு? நம்ம நட்சத்திரா இருக்காளே, அவ ஹேண்டில் பண்ணுவாளா ரவி? நட்சத்திரம்னா ஒளி, நட்சத்திரா என்ட்ரு ஆயிட்டாலே அடுத்தவங்களுக்கு எல்லாம் இருட்டு. எஸ், யூர் கரெக்ட் ரவி. அப்பேற்பட்டவங்க தான் வேணும். நட்சத்திராவே ஹேண்டில் பண்ண சொல்லு. சரி, நட்சத்திரா எங்க? அங்க பாத்தீங்களா, பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் நட்சத்திரா, உட்காருங்க. இப்போதான் ரவியும் நானும் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். உங்ககிட்ட ஒரு நல்ல டீல் ஒப்படைக்கலான்னு இருக்கோம். அதை உங்களால மட்டும்தான் செய்ய முடியும்னு இப்போதான் ரவி என்கிட்ட சொன்னான். தேங்க்யூ சார், என் மேல இப்படி நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்யூ. சிட்டில நில மோசடி நிறைய நடந்துட்டு இருக்கு. சிட்டில பெரிய ரவுடி தேவா. அந்த தேவாவை எதிர்த்தவன் இது வரைக்கும் யாருமே இல்ல. அப்படிப்பட்ட தேவாவை இப்ப நம்ம டச் பண்ண போறோம். டச் பண்றதா? ஒரு தடவை நட்சத்திரா முடிவு பண்ணிட்டா தேவா தேவலோகத்துல இருந்தாலும் பரலோகத்துக்கு அமிச்சிருவா இந்த நட்சத்திரா. தேவாவை பத்தி சொல்றேன் கேளுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சே சே வணக்கண்ணா. வணக்கம் சார். சொல்லுங்க வக்கீல் சார், என்ன ப்ராப்ளம்? அது ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி இஷ்யூ. கோர்ட்டுக்கு போனானாக்கா செப்பல் தேஞ்சிரும், பிடிவாதத்தால் போனால் பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சி போயிடும். அதுக்காக தான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சார். நீங்கள் தான் எப்படியாச்சும் செட்டில் பண்ணணும். அது ஒன்றும் இல்லை சார், எங்கள் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, நான் முதல் பொண்டாட்டி பையன். நடுவில் இவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணது யாருக்கும் தெரியாது. அதுக்கு சாட்சி ஆதாரம் எதுவும் இல்லை சார். எங்கள் அப்பாவுக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. முழு சொத்து எனக்கு தான் கிடைக்கணும். நடுவில் பங்கு வேணும்னு இவன் வந்து பூந்திருக்கான். ஓசியில் வரது புடுங்கலான்னு பார்க்குறான். பாத்தீங்களா இவன் எப்படி பேசுறான்னு? 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் எங்க அப்பா சொத்துல எனக்கு பங்கு இல்லையா என்ன? நானும் அவர் பையன் தானே, எனக்கும் சொத்துல பங்கு இருக்கு. அந்த சைட் வேல்யூ எவ்வளோ? 5 ஏக்கர்னு தோராயமா 50 கோடி போகும். 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்கலாம்ல. அது எப்படி முடியுங்க? மொத்தமாக எனக்கு தான் வேணும். என் பங்குல 1 ரூபா கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க ஒரு வேலை செய்யுங்க. உங்க 2 பேர்ல நான் யாருக்கு ஃபேவர் பண்ணாலும் இன்னொருத்த வருத்தப்படுவான். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு ஆளுக்கு 5 கோடி எடுத்துக்கிட்டு. என்ன மிரட்டி பார்க்குறியா? இந்த மாதிரி ரவுடியா ராஜகம்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த மாதிரி செட்டில்மெண்ட் பேட்சஸை எத்தனை பேரை பார்த்துருப்பேன் நான். ஒருத்தன் கூட வரலாறுல வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. ஆசைப்படு, தப்பு இல்லை. பேராசைப்பட்டேன்னு வச்சுக்கோ, பிச்சை தான் எடுப்பேன். எனக்கு இந்த மாதிரி எமோஷனல் டைலாக் சுத்தமா பிடிக்காது. அப்புறம் உன் விஷயம் என்னடா? அண்ணா உங்க இஷ்டம் அண்ணா, நீங்க எது சொன்னாலும் சரி. பணத்தை விட உயிர் தானே முக்கியம். டேய் பயப்படாத. சரிங்கண்ணா. என்னை பார்த்து பயப்படுறவங்கள நான் எதுவும் பண்ண மாட்டேன். சரிங்கண்ணா. அவனுக்கு தரேன்னு சொன்ன 5 கோடியும் உனக்கு தான். சரிங்கண்ணா. நாளைக்கு வந்து 10 கோடி வாங்கிட்டு. சரிங்கண்ணா.
இங்க இங்க ம் இங்க அப்புறம் இங்க இங்கேயும் அண்ணா வரண்ணே. வெல்டன் வக்கீல். நல்ல வேலை பண்ணியிருக்க. இது உனக்கு. வரேன் சார். தேவாவை பத்தி இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆனா நீ மட்டும் இதை ஹேண்டில் பண்றதா இருந்தா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால உனக்கு சப்போர்ட்டா வருணை நான் இதுல இன்வால்வ் பண்றேன். எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்ல. என்னால சிங்கிளா ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு தெரியும் நட்சத்திரா, நீ கில்லாடி தான். எல்லா விஷயத்திலும் திறமை இருந்தா மட்டும் போதாது. வருணுடைய பலமும் நமக்கு தேவைப்படும். ஐ நோ, பட் அவன் வேணா சார். அவன் கூட வேலை மட்டும் இல்ல, அவனோட தொல்லையும் என்னால தாங்கிக்க முடியாது. இங்க பாரு நட்சத்திரா, உன்னோட திறமை அவனுடைய பலம் ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா இந்த டீலை ஈஸியா க்ளோஸ் பண்ணிட முடியும். சரி, இப்போ நீங்க கிளம்பலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே. ச்சே, என்ன ரவி இது? ரவுடிங்களை எதிர்க்கிறதுக்காக இன்னொரு ரவுடியை என் கூட அனுப்புவாங்களா? சிலி திங். ச்சே. சிட்டிக்கு நடுவுல இந்த இடத்த கொள்ளை அடிச்சிட்டாங்க. இந்த இடத்தோட மதிப்பு பல கோடி இருக்கும். கம் ஆன், லெட்ஸ் ஷூட் இட். யா ஓகே. டோட்டல் ஏரியாவே ஷூட் பண்ணு ரவி, எதையும் விடாத. அவன் ஆக்கிரமிச்ச எல்லா இடத்தையும் நம்ம ஷூட் பண்ணணும். மான் குட்டி மாதிரி வந்து மாட்டிக்கிட்டியாடி. ஆனாலும் இந்த இடம் தேவா அண்ணனோடதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நீ ஷூட் பண்ண வந்திருக்கன்னா. ரவி, முதல்ல இவங்கள ஷூட் பண்ண. இவனை ஜெயில்ல போட்டு கம்பி என்ன வைக்கணும். என்னடி சொன்னா உனக்கு புரியாதா? டே கேமராமேன், ஷூட் பண்ண வேண்டியது இந்த இடத்த இல்ல, உன் பக்கத்துல ஒருத்தி நிக்கிறா பாரு, நல்லா லட்டு மாதிரி. அவளை நாங்க ரேப் பண்ணும்போது அத நீ ஷூட் பண்ணு. உங்க சேனல்லே இதை டெலிகாஸ்ட் பண்ணு. அப்புறம் டிஆர்பி ரேட் எங்கேயோ போயிடும். பாட்டி என் முந்திரி லட்டு. ஏய், ஆஹா, வருண் வந்துட்டான். நட்சத்திரா, உன் மேல தூசி கூட விழ விட மாட்டான். இவ ஹீரோவா? ஏய், முதல்ல இந்த ஹீரோவை ஜீரோ ஆக்கிட்டு இந்த ஹீரோயினை ரேப் பண்ணா எல்லாம் லெவல் ஆயிடும். பாய்ஸ், டேய் போங்கடா. டேய் போங்கடா, விடாதீங்கடா அவனை.
இந்த கை தான் நட்சத்திரம் மேல பட்டது. இப்ப இந்த கை இல்லாம பண்ணிடு. வருண், விட்டுடு அவன. இங்க பாரு நட்சத்திரா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. உன்னை பார்த்த உடனே விரும்பின. நீ என்ன காதலிக்கிற வரைக்கும் இந்த வருண் உன் பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பான். பின்னாடி சுத்தினா காதல் வராது, எரிச்சல் தான் வரும். ஆமா, எனக்கு காதல் கீதெல்லாம் பிடிக்காது. சோ இனிமேல் என்ன காதலிக்கணும் நினைப்பு இருந்தா அதை இப்பவே மறந்துரு. இங்க பாரு நட்சத்திரா, உனக்கும் யாரும் இல்ல, எனக்கும் யாரும் இல்ல. நம்ம 2 பேருமே அனாதைகளா வளர்ந்தோம். இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம். தேவையே இல்ல. ஓ வலி வேற, ஏன் வலி வேற. அண்ணா, அந்த பில்டர் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கானே. டே பில்டர், நீ கட்டிக்கிட்டு இருக்க பில்டிங்கோட வேல்யூ 6 கோடினா நீ ஐடியில் இன்கம் டேக்ஸ் ஆளுங்களுக்கு காட்டினது 3 கோடி தான். அப்படின்னா நீ ரெஜிஸ்ட்ரேஷனில் காட்டின அமௌண்ட்டு 3 கோடி தான். அது போய் இப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷன் ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுத்தேன்னு வை, 3 கோடி லாஸ். மரியாதையை நான் கேட்ட கமிஷன் எனக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, இந்த தெய்வம் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பான். என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்கடா, அப்போதான் இந்த பூமியில் நீ உயிரோடு இருக்க முடியும். அண்ணா, நீங்கள் கேட்ட அமௌண்ட்டை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேண்ணா. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்கண்ணா. ஓகே அண்ணே அண்ணே, அது ஏதோ ஃபோக்கஸ் சேனலா அண்ணே? நம்ம ஆக்கிரமிச்ச இடத்த அவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்களாம். அவனுங்கள அந்த ஃபோக்கஸ் சேனலுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அப்படிதான், சொன்னா கேட்க மாட்டானுங்க. ஃபோக்கஸ். அடே எம்டி தேவா, என்னடா எம்டி, நீயும் உன் சேனலும் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க? அப்படின்னா நானும் ஓ மேலேயும் ஃபோக்கஸ் சேனல் மேலேயும் ஃபோக்கஸ் வைக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் ரெண்டுமே இருக்காது. ஹாய் தேவா, இந்த சேனல் டச் பண்ணணும்னா என்கிட்ட 2 ஆயுதம் இருக்கு. நட்சத்திரா அப்புறம் வருண். அந்த 2 ஆயுதமும் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. நட்சத்திரா பகல்லையும் உங்களை தூங்க விடாம செய்யற சிவங்கி. அப்புறம் வருண், அவன் மழை இல்ல புயல். ஃபோக்கஸ் மீடியா கிட்ட வச்சுக்கிட்டா எப்படி இருக்குன்னு நீயே சீக்கிரம் பார்த்துப்ப. டேய் பைடா போன. டேய் ஃபோக்கஸ், உங்க மேல நான் ஃபோக்கஸ் வைக்கிறேன். நட்சத்திரா. வருணுக்கு ரசிகர்கள் அதிகம். சேனல்ல பொண்ணுங்கெல்லாம் அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வருண் மட்டும் உன்னையே பார்த்துட்டு இருப்பான். வருண் ரொம்ப நல்லவன். நீ மட்டும் வருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் உன்னை இதயத்துல வச்சு பார்த்துக்குவான். என்ன ரவி, நீயும் இப்படியே பேசிட்டு இருக்க? நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோம்ல, காதல்னு சொல்லிட்டு பின்னாடி வருவாங்க. கல்யாணம்னு ஒன்று பண்ணதுக்கு அப்புறம் வரதட்சணை கொடுமை, பொண்ணுங்களை டார்ச்சர் பண்றது, அதுக்கப்புறம் அநியாயமா பொண்ணுங்களை கொன்னுடுறது. மற்ற பொண்ணுங்க மாதிரி இந்த நட்சத்திரம் ஏமாற மாட்டான். வருண் மத்தவங்க மாதிரி கிடையாது, ரொம்ப நல்லவன், புரிஞ்சுக்கோ. ரவி, இந்த டாபிக்கை இதோட நீ விட்டுட்டா நம்ம 2 பேருக்குமே நல்லது. நட்சத்திரா, நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்காக நம்ம 2 பேரும் பர்சனலா மீட் பண்ணுவோம். அப்ப நான் யாரு, என்னோட காதல் என்னன்னு உனக்கு நல்லா புரியும். பாய். நட்சத்திரா, நட்சத்திரா, என் காதல சொல்றதுக்கும் நீ வாய்ப்பு கொடுக்கலனா? இங்க பாரு வருண், நான் காதலை நம்ப மாட்டேன். அத ஆம்பளைங்க ஏமாத்துறதுக்காக சொல்ற முதல் பொய். ஆம்பளைங்க அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக அது முதல் அம்பு. இல்ல நட்சத்திரா, நான் அப்பேற்பட்டவன் இல்ல. என்னோட காதல் பொய் இல்ல. நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என் காதல் உண்மை. நான் உனக்காக எதை செய்யறதுக்கும் தயாரா இருக்கேன். நீ என்னோட காதலை ஏத்துக்க நான் என்னதான் பண்ணணும் சொல்லு. சொல்லு நட்சத்திரா, சொல்லு. சரி வருண், நீ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஒத்துக்கிறேன்.
ஆனா நீ என் மனச மட்டும்தான் காதலிக்கணும். என் உடம்பு மேல உனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்ல. நீ என்ன தொடவே கூடாது. நீ என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே தொடணும்னு நினைச்சா இந்த நிமிஷமே என்ன மறந்துரு. நீ என்ன தொடணும்னா அது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான். புரிஞ்சதா? தேங்க்யூ நட்சத்திரா, நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். நீ என் காதலை ஏத்துக்கிட்டல, அதுவே எனக்கு அதிர்ஷ்டம் தான். துடிப்பு மெதுவாய் துடிக்க என எங்கே இங்கே அலைய வைத்தாயே. பகலை இரவாய் மாற்றத்தானே நானும் நடுங்கி 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 போனேனே. இதயத்தில் மின்னலாய் என்னுள்ளே வந்தாய் லவ் என நான் நினைத்தேன். ஓ ஓ ஓ நீ கண்ணுள்ளே கனவாய் வந்தாயே லவ் வந்தது என் மனதில். ஓ அங்குமெங்கு பார்க்கின்றேனே, உன்னில் நான் இருக்கின்றேனே. இது 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 காதல்தான். இன்று இன்று உன்னைத்தான் நான் கொஞ்சம் நெருங்க லேப்டாப்ல பண்ணிக்கோ என்னை. நிஜமா நிஜமா உன் காதல் நீதான் நீதான் என் வாழ்க்கை. எப்ப எப்ப என்று இருக்கின்றேன் நான் வாழ்வேன் உனக்காக. அருகருகே தினம் வரவா வரவா. தினம் தினம் நீ வேண்டும் மனம் மனம் உன்னை தேடும். அலையாய் அலைந்து பார்க்கின்றேன் அலைந்து திரிந்து தேடினேனே. இதயத்தில் மின்னலாய் என்னுள்ளே வந்தாய் லவ் என நான் நினைத்தேன். ஓ ஓ ஓ நீ கண்ணுள்ளே கனவாய் வந்தாயே லவ் வந்தது என் மனதில். ஓ நக்ஷத்ரா வருவானா உன்னுடைய காதலன்?
இன்னைக்கே உன்னையும் உன்னோட மீடியாவும் இல்லாம பண்ணிடுறேன். தேவா, நீ என்ன அடைச்சு வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நானா உன்கிட்ட வந்து சரணடைஞ்சிருக்கேன். வருண் காதல் காதல்னு சொல்லிட்டு என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன காப்பாத்துவானா இல்லையானா நான் அவனுக்கு வச்ச காதல் பரிச்சு. இதுல அவன் 100% பாஸ் ஆயிடுவான்ற நம்பிக்கையில தான் நான் உன்கிட்ட வந்து மாட்டிருக்கேன். வரட்டும். வந்தா இன்னைக்கு உன்னோட மானத்தையும் அவனோட உயிரையும் எடுத்துட்டு லெவல் பண்ணிடுறேன். நட்சத்திரா, நான் வந்துட்டேன். இது வரைக்கும் நடந்ததையெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டேன். லைவ் என்னடா? உனக்கு கிடைச்ச நட்சத்திரா மான்குட்டி இல்லடா, புலி. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ். மொத்த தமிழ்நாடும் இந்த லைவ பாத்துட்டு இருக்கு. உன்னை அழிக்காம விட மாட்டேன்டா. தேவா, சொல்லுங்க மினிஸ்டர். நீ பண்ற கூத்து கேப் இல்லாம டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. முதல்ல அந்த பொண்ணை விட்டுரு. நான் மட்டும் இல்ல, அந்த கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. டே மினிஸ்டர், ஒருத்த என்னடா என்னை காப்பாத்துறது? தேவா, தேவாடானா? என்னடா மோகன? தேவா, தேவா, வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போடா. ஏய், இனி உன் பருப்பெல்லாம் வேகாது. கான்ஸ்டபிள்ஸ், புடிங்க அவனை. தேவா மேலே கை வைக்கிறீங்களா? இழுத்துட்டு வாங்க, ஜீப்ல ஏத்துங்க. ஏய், வாடா. ஏய், விட்றா. ஏய், சும்மா கத்தமா வாடா. தேவா கிட்டே வச்சுக்கிட்டீங்களா? போறதுக்குள்ள உனக்கு இந்த வேலை இருக்காது பாருடா. கையெடுன்னு சொன்னேன். ஏய், அடடா, நம்ம நட்சத்திரா கண்ணுல காதல் நட்சத்திரங்கள் தெரியுது. அது சரி, உங்க நடுவுல நான் எதுக்கு? வருண், நீ இருந்து நட்சத்திராவை கூட்டிட்டு வா. டேய், தேவா அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சது இவங்க தான்டா. வாங்கடா, வாங்கடா சீக்கிரம். ஏய், யாரா நீங்க? எங்க தேவா அண்ணனே கம்பி என்ன வைப்பீங்களாடா? நீ என்ன அவ்வளவு பெரிய தில்லங்கடியா? ஏய், தேவாவை மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் சேர்த்து கம்பி என்ன வச்சிடுவேன். அப்படியா? ஏய், வாடி. என்னடி உன் உதடு செவப்பா ஆப்பிள் மாதிரி இருக்கு. டேய், வாங்கடா, ஓடுங்கடா. யாரையும் விடக்கூடாது, வா போய் பிடிக்கலாம். டேய், வாங்கடா, சீக்கிரம் போயிடலாம். வாங்கடா, வாங்கடா. டேய், ஓடுங்கடா. டேய், சீக்கிரம் ஓடுங்கடா.
வருண், போதும், நிறுத்து. என்னடா என் உதடு ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருக்கா? அழகா இருக்கா? வேணுமா? வேணுமா சொல்லு. சரியா போச்சா? போதுமா? இன்னும் வேணுமா? ஏண்டா இது வரைக்கும் நானே என் நட்சத்திரா மேல கை வைக்கல, அப்படி இருக்கும்போது நீ கை வைக்கிறியா? ஹாய் ரவி. ஹே, ஹாய் நட்சத்திரா. என்ன ஒரே சந்தோஷமா இருக்க? நானும் வரணும் கோவா சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்னது, கோவால எதுக்கு? இங்க தான் எல்லாரும் இருக்காங்கல்ல. அது சரி, கல்யாணத்துக்கு 2 பேரும் மட்டும் போறீங்க? கல்யாணம்னா எல்லாரும் இருக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 2 மனசு ஒன்று சேர்ந்தா போதும். எங்க கல்யாணத்துக்கு பெரியவங்க யாரும் தேவையில்லை. ஹாய் ரவி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வருண். எதுக்கு? அது சரி, கோவாக்கு எப்போ கிளம்புறீங்க? கோவாக்கா? கோவாக்கு நான் ஏன் போறேன்? எஸ், அது நட்சத்திரனா அது. மாப்பிள்ளைக்கே தெரியாம கல்யாண டேட்டும் பிளேஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா பாரு. யூஆர் கிரேட் நட்சத்திரா. என்னது, நீ சொல்றது உண்மையா? நட்சத்திரா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாளா? யாஹூ! நட்சத்திரா, ப்ளீஸ் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஒன்னும் இல்ல நட்சத்திரா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ என் பொண்டாட்டி ஆயிடுவ. அதனால ஒரு நாள் நம்ம லவர்ஸா இருப்போமே. என்ன, ப்ளீஸ் ஒத்துக்கையா? நட்சத்திரா, ஐ லவ் யூ. அலையடிக்கும் போதே அடிப்பெண்ணே மழையாய் நீ வந்தாய். கலகல என பாயும் உன் பெயரே அழகு காவிரியாய். தினம் 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 ஒளிரும் லவ் மெர்க்குரி உந்தன் கண்ணே. துளி 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 மழையைப் போல காதலின் அமிர்தம் நீயே. ஏதோ உலகத்தை அறிந்தேன் நானே. நீயும் என்னுடனே வரும் காலமே வரமாக. உயிரே நீ வந்தால் வாழ்வேன் நானே. கட்டிக்கொள்ளும் நேரம் ஒரு சொர்க்கம் அணைத்திருதே. I love you நட்சத்திரா, செஞ்சாலே லவ் மந்த்ரா. நீ வந்த தினமும் இன்பம் தானே, அன்பே மனசுதான்.
தினம் காலிப்பட்டமாய் தனியே அலைந்திடும் சிறுபட்டமாய் நிலையின்றிதானே நானும் தனியாய் திரிந்தேன் ஒற்றையாய் அழகிய கலர்கள் ரெயின்போவாய் ஆகாயமடையும் ராக்கெட்டாய் நான் இனிதான் ஃபுல் மூன் போல நீயே ஒளிருவாய் மையிட்ட கண்ணாலே சிரிப்பை தந்தாலே வெப்பத்தின் அணைப்பில் குளிரை எரித்தாலே மது ஒரு முன்முதட்டில் மனதை இழந்தேனே எவ்வனம் முன்னில் பூவனமாய் பூமரமாவேனே I love you நட்சத்திரா செஞ்சாலே லவ் மந்த்ரா நீ வந்த தினமும் இன்பம் தானே அன்பே மனசுதான் பார்க்க புதிய காதலை உன்னில் காண புது அழைப்பு வழி பின்னியது எல்லாம் முன்னாலே நீ பேச சுவாசம் சூடேற நீ நினைத்தால் நொடி அழகாகும் ஏமாற்ற இரவு பகலை பைத்திய பிடிக்குதே வீசும் காற்றில் நான் உணர்ந்திடுவேன் நீயே என் மூச்சாய் மாறுவதாய் பூக்கும் பூக்களெல்லாம் பிருந்தாவனமே நீயேதான் முன்ரூபம் தான் I love you நட்சத்திரா செஞ்சாலே லவ் மந்த்ரா நீ வந்த தினமும் இன்பம் தானே அன்பே மனசுதான் அலையடிக்கும் போதே அடிப்பெண்ணே மழையாய் நீ வந்தாய் கலகல என பாயும் உன் பெயரே அழகு காவிரியாய் தினம் 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 ஒளிரும் லவ் மெர்க்குரி உந்தன் கண்ணே துளி 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 மழையைப் போல காதலின் அமிர்தம் நீயே ஹலோ ஹலோ உங்க ரூம் அங்க இருக்கு. என்ன வருண், என்னாச்சு உனக்கு? ஒண்ணுல நட்சத்திரா, எப்படியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் உன் மடியில படுத்துக்கிறனே ப்ளீஸ். நான் ஆல்ரெடி சொல்லிருக்கல, என்ன டச் பண்ற அதிகாரம் உனக்கு இல்லன்னு. காதலியா வெளியே சுத்துனல, பெட்ல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ப்ளீஸ் போ வருண், போ. Oh
எஸ். வருண், வருண், வருண். நட்சத்திரா, என்னாச்சு? என்னாச்சு? அங்க ரூம்ல ஒண்ணும் இல்ல, நீ வா. பயப்படாத நட்சத்திரா, ஒண்ணும் இல்ல. பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. பயப்படாத, சாஞ்சிக்க. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல வருண். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கேன்ல, இன்னைக்கு ஒரு நாள் விடு, என்ன தொடாத. நட்சத்திரா, ஒரு நாள்ல நான் ஒன்னும் ஏமாத்துறவன் கிடையாது. உன்னை வாழ்நாள் முழுக்க காதலிப்பேன். ப்ளீஸ் பிலீவ் மீ. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்வாங்க, பின்ன கல்யாணத்துக்கு முன்னாடி செய்யறதுலாம் எதுக்கு வருண்? நம்ம மனசு சேர்ந்த அன்னைக்கு தான் நம்ம முதலிரவு கணக்குல வரும். ये हाहा ये या या நட்சத்திரா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? பாரு, இந்த பிளேஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு. உண்மைதான் வருண், ஆனா நம்ம இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ல. வா போலாம். வருண், உன்னதான் கேக்குதா? எல்லாம் கேக்குது. அதுக்கு தானே கோவாக்கு வந்திருக்கோம். முதல்ல இந்த இடத்த பாரு, பண்ணிக்கலாம். என்ன வருண், பண்ணிக்கலாம்னு சொல்லி இவ்ளோ சிம்பிளா சொல்ற? முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் நினைப்பு இருக்கா இல்லையா? என்ன இப்படி நெகட்டிவா பேசிட்டு இருக்க? சாயந்தரம் வரைக்கும் இரு, போலாம். சாயந்தரம் வரைக்கும் எதுக்கு வருண்? இப்பவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ வந்தே ஆகணும். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? எப்படி பிஹேவ் பண்ற வருண்? ஏற்கனவே நீ ராத்திரி பண்ணது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீ இப்ப வர போறியா இல்லையா? உனக்கு என்ன பைத்தியமா? சாயந்தரம் வரைக்கும் இரு, போலாங்கறல. வேண்டாம் வருண், ராத்திரி நடந்ததை இப்ப நினைச்சாலே உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. ராத்திரி நடந்தது என்ன நடந்தது? அதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு ஒண்ணு புரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டியத கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு என்ன இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறமா புனிதமா பண்ணிக்க வேண்டியத கட்டாயப்படுத்தி பண்ண. என்ன கட்டாயப்படுத்தனா? அப்படின்னா உனக்கு விருப்பம் இல்லாம நடந்ததா? ஆமா, விருப்பம் இல்லாம தான் நடந்தது. ஆனா உனக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை தொடக்கூடாதுன்னு. நீதான் காதலி மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி மனசுல கெட்ட நினைப்போட என் உடம்பு மேல ஆசைப்பட்டு உன் ஆசையை நிறைவேற்றிக்கிட்ட. அதுல உனக்கு பாசம் தெரியலையா? தெரிஞ்சதுரா. சரி, போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். ஐயோ, நம்ம தப்பு பண்ணல. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. என்ன பிரச்சனை மாதிரி தெரியுதா? ஒரு பொண்ணு தன் உடம்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட புருஷனுக்கு தான் ஒப்படைப்பா. ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு அர்ப்பணிச்சிட்டேன். நான் பண்ணது தப்புதான். ப்ளீஸ் வருண், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நட்சத்திரா, உனக்கு மறுபடியும் சொல்றேன், நம்ம தப்பு பண்ணல. இப்படி அறிவில்லாம பைத்தியக்காரத்தனமா பேசாத. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இரிட்டேட் பண்ற? அப்படின்னா இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றியா? இப்பவே இவ்வளவு சந்தேகப்படுற? சந்தேகம் இல்லடா, வாடா கல்யாணம் பண்ணிக்கலாம். சந்தேகம் இல்லாம வேற என்ன? இப்பவே வா, உடனே வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னது இதெல்லாம்? ஆமாண்டா, உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். உடனே. அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சந்தேகப்படுறியா? சந்தேகம் இல்லடா, வா கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் எதுக்காக இப்படி அழற? நான் அலையறேன்னு சொல்லிட்டு இருக்கியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு தப்பு என்னமோ நான் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. கல்யாணம்னா இவ்ளோ ஈஸியா எடுத்துக்கிற? முதல்ல கல்யாணத்தோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா?
ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தா அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் உனக்கு தெரியுமா? ஆனா இதெல்லாம் உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சிருந்தும் என்ன நீ வேணும்ட்டு ஏமாத்திட்ட. You are a cheater. காதல்ன்ற பேர் சொல்லி என் பின்னாடியே வந்து காமத்தோட என்னையும் என்னோட உடம்பையும் பாத்தியோ? தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல. எத்தனை தடவையோ நீ தொடணும்னு நினைச்ச, எத்தனை தடவை அடிச்சாலும் நீ திருந்தல. சீ, கடைசியில கோவா வரைக்கும் கூட்டிட்டு வந்து என்ன ஏமாத்துன படுபாவி நீ. நானா கோவா கூட்டிட்டு வந்தேன்? நீ தானே கோவாவுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன. நீ தானே அடம் பிடிச்ச. இப்ப என்ன படுபாவிங்கிற? சீ, தலையெழுத்து. எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம். சீ, போங்கிறது. பைத்தியக்காரி, அவன் தான் கொன்னுட்டான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் உன்னுடைய பிரம்ம. உன்னுடைய அவசரத்தினால அவனுடைய காதலை புரிஞ்சுக்க முடியாம உன் கையாலேயே நீ உன் சாப வர வச்சுக்கிட்ட. இதுல ஒரு துளி அளவு கூட அவன் மேல தப்பே கிடையாது. நீ இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இங்க பார் காளி மாதா. நானா கோவாவுக்கு கூட்டிட்டு வந்தேன்? நீ தானே கோவாவுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன. நீ தானே அடம் பிடிச்ச. இப்ப என்ன படுபாவிங்கிற? சி, தலையெழுத்து. எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம்னு. சி, போங்கிருந்து. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். என்ன புரிஞ்சுக்க. கல்யாணம் பண்ணிக்காம உன்னை ஏமாத்துற அளவுக்கு நான் ஏமாத்துக்காரன்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். உன் குழந்தைங்களுக்கு அப்பாவா இருப்பேன். உன்னை வாழ்நாள் முழுக்க என் இதயத்துல வச்சு பார்த்துப்பேன். சரி, நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். நட்சத்திரா, நட்சத்திரா, ஐயோ நட்சத்திரா, நட்சத்திரா, என்ன காரியம் பண்ணிட்ட? வாடி கல்யாணம் பண்ணிக்கலாம். நட்சத்திரா, என்ன காரியம் பண்ணிட்ட? நட்சத்திரா, நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சிருந்தோம் இன்னும் உன் நினைப்போட காதல் பைத்தியக்காரனா அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் பாரு. ஐயோ வருண், எங்க இருக்க? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ வருண், வருண். நட்சத்திரா, வருண், 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 என்ன பாரு வருண். வருண், வருண், என்ன ஒரு தடவை பாரு வருண். வருண், என்ன பாரு வருண். நீ வெறும் ஆவி. நீ அவன் கண்ணுக்கு தெரிய மாட்ட. சுவாமி, உன்ன மாதிரி காதலர்கள் பண்ற தவறுனாலதான் வாழ்க்கையவே அழிச்சுக்கிறீங்க. ஐயோ ஐயோ, என்ன பண்றது இப்போ? அதனாலதான் எதுலையுமே அவசரப்படக்கூடாது. புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ. வருணுக்கு என் மடியில படுக்கணும்னு ரொம்ப ஆசை. அத இப்ப நிறைவேற்றுற. ஒரு தடவை என் மடியில சாச்சுக்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ ஒரு ஆவி, அவன் ஒரு மனுஷன். அந்த பொண்ணோட உடம்புல புகுந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு தடவை என் வருண, அவனை ஒரு தடவை என் மடியில சாச்சு வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்படியே ஆகட்டும். காளி மாதா, வருண், 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 நான் தான் உன் நட்சத்திரா. வருண், நான் தான் உன் நட்சத்திரா.
நான் தான் வருண் உன் நட்சத்திரா. நீ என்னோட நட்சத்திரா இல்ல. என் நட்சத்திரா எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். நான் என் நட்சத்திராவை தவிர யாரையும் தொடமாட்டேன். புனிதமானவ என் நட்சத்திரா. அவதான் என் உலகம், அவதான் என் வாழ்க்கை. நட்சத்திரா ஒரு முன்னாடி என் கண்ணு முன்னாடி வா. ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் வருண் இப்படி ஆனது காரணம் நான் தான். உன் வருணுக்கு நீ தெரியற மாதிரி நான் செய்றேன். செய்யுங்க சுவாமி. ஜெய் காளி மாதா. நட்சத்திரா நட்சத்திரா வருண் நட்சத்திரா என்ன பார்க்க வந்திருக்கியா நட்சத்திரா? நான் உன்னை மறுபடியும் பாப்பேன்னு நினைக்கல. இந்த கையால தான் என் நட்சத்திரா கொன்னுட்டேன். வருண் இதுல ஓ தப்பு எதுவும் இல்ல வருண். என் பிடிவாதத்தினாலதான், என் முட்டாள்தனத்தினாலதான் நம்ம 2 பேரோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு வருண். நட்சத்திரா உன் மனச ரொம்ப நோகடிச்சுட்டேன் வருண். இன்னொரு ஜென்மத்துல உனக்காக பிறந்து உனக்காக நான் வாழ்வேன். நட்சத்திரா அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்னை அன்போட வாழ்நாள் முழுவதும் பார்த்துக்கிற வரும். நீ இறந்துட்ட. அடுத்த ஜென்மத்துல நம்ம சந்திக்கணுங்கிறதுக்காக நானும் சாவணும். வேண்டாம் உனக்காக நான் சாகுறேன். வருண் Nakshatra, I love you. அலையடிக்கும் போதே அடிப்பெண்ணே மழையாய் நீ வந்தாய். கலகல என பாயும் உன் பெயரே அழகு காவிரியாய். தினம் 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 ஒளிரும் லவ் மெர்க்குரி உந்தன் கண்ணே. துளி 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 மழையைப் போல காதலின் அமிர்தம் நீயே. ஏதோ உலகத்தை அறிந்தேன் நானே. நீயும் என்னுடனே வரும் காலமே வரமாக. உயிரே நீ வந்தால் வாழ்வேன் நானே. கட்டிக்கொள்ளும் நேரம் ஒரு சொர்க்கம் அணைத்திடுதே. I love you நட்சத்திரா, செஞ்சாலே லவ் மந்த்ரா. நீ வந்தா தினமும் இன்பம் தானே, அன்பே மனசுதான். காட்டில் பறந்திடும் காலிப்பட்டமாய், தனியே அழிந்திடும் சிறுபட்டமாய். நிலையின்றிதானே நானும் தனியாய் திரிந்தேன் ஒற்றையாய். அழகிய கலர்கள் ரெயின்போவாய், ஆகாயம் அடையும் ராக்கெட்டாய். நான் இனிதான் ஃபுல் மூன் போல நீயே ஒளிருவாய். மையிட்ட கண்ணாலே சிரிப்பை தந்தாலே, வெப்பத்தின் அணைப்பில் குளிரை எரித்தாலே. மது ஒரு முன்முதட்டில் மனதை இழந்தேனே. எவ்வனம் முன்னில் பூவனமாய் பூமரமாவேனே. I love you நட்சத்திரா, செஞ்சாலே லவ் மந்த்ரா. நீ வந்தா தினமும் இன்பம் தானே, அன்பே மனசுதான்.
பார்க்க புதிய காதலை உன்னில் காண புது அழைப்பு வழி பின்னியது எல்லாம் முன்னாலே நீ பேச சுவாசம் சூடேற நீ நினைத்தால் நொடி அழகாகும் ஏமாற்ற இரவு பகலை பைத்திய பிடிக்குதே வீசும் காற்றில் நான் உணர்ந்திடுவேன் நீயே என் மூச்சாய் மாறுவதாய் பூக்கும் பூக்களெல்லாம் உன் பிம்பம் பிருந்தாவனமே நீயேதான் உன் ரூபம்தான் I love you நட்சத்திரா செஞ்சாலே லவ் மந்த்ரா நீ வந்தா தினமும் இன்பம் தானே அன்பே மனசுதான் அலையடிக்கும் போதே அடிப்பெண்ணே மழையாய் நீ வந்தாய் கலகல என பாயும் உன் பெயரே அழகு காவிரியாய் தினம் 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 ஒளிரும் லவ் மெர்க்குரி உந்தன் கண்ணே துளி 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 மழையைப் போல காதலின் அமிர்தம் நீ